பின்ன அதே போல விளக்கு பார்க்க சொன்னீங்கல்ல, ஒரு மிராக்கிள் நடக்கும். ம். இந்த விளக்கில ஒண்ணுமே இல்லாம இருந்துச்சு. ஆனா இப்ப பார்த்தா ஒரு வாய் தைப்பூச நாளும் முருகனும் குரு பிரம்மானந்த ஸ்ரீ சிவபிரபாகர சத்யோகி சுவாமிகளும் சாதாரண அருள் பெற்றவங்க கிடையவே கிடையாது. பரபிரம்மத்தை அடைந்த பேராற்றல்களாச்சு. சொல்லவா வேணும், இந்த விஷயத்தை நான் சொல்லவே கூடாதுன்னு இருந்தேன். பட் நான் சொல்லாம இருக்க முடியல. பிரம்மயோகம் செய்யும் போது சித்தர்களும் குருமார்களும் உங்களை ஆசீர்வாதம் பண்ணுவாங்கன்னு நான் பல வீடியோக்களை நான் பதிவு பண்ணியிருக்கேன். ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னா, இது வரைக்கும் யோகம்னா என்னன்னே தெரியாத ஒரு சாதகி அவங்க கேரளாவில இருந்து பிரம்மயோகம் தைப்பூச வகுப்பை அட்டன் பண்ணியிருந்தாங்க. பிரம்மயோகம் வகுப்புல அவங்களுக்கு நடந்த மிராக்களை பார்த்து அன்னைக்கே அவங்க தீட்சை எடுத்துட்டாங்க பிரம்மயோகத்தை. அப்படி என்னதான் நடந்துச்சு அந்த வகுப்புல அப்படின்னு நீங்க கேட்கலாம். குரு பிரம்மானந்த ஸ்ரீ சிவபிரபாகர சத்யோகி சுவாமிகள் அவங்களுக்கு நேர்ல வந்து பிளஸ்ஸிங் பண்ணிட்டு போயிருக்காங்க. அதுக்குண்டான ஆதாரங்களும் நான் இந்த வீடியோல நான் வைக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த ஆதாரம் எங்க கிட்ட மட்டும் இல்ல, பிரம்மயோகம் வகுப்பு அட்டன் பண்ண அந்த சாதகி கிட்டையும் இருக்கு. யோகம் செய்யும் பொழுது சித்தர்கள் ஒவ்வொரு சாதகர்களுக்கும் ஒவ்வொரு விதமான காட்சிகளும் ஒவ்வொரு விதமான அருளினுடைய தன்மைகளும் காமிப்பாங்க. சரீரமா, அசரீரி, உணர்வு நிலையில, இப்படி பல விதங்கள்ல வந்து சித்தர்களுடைய பிளஸிங்ஸ் அப்படின்றது கிடைக்கும். சரீரி அசரீரி மட்டும் கிடையாது, அவங்க இருக்கிற தன்மைக்கும் அவங்க இருக்கிற ஒரு பேராற்றல் பேரொலினாலையும் எல்லாத்துலயுமே ஊடுருவி அவங்களால பிளஸிங் பண்ண முடியும். இதுதான் நிதர்சனம், இதுதான் உண்மை. ஏன்னா உடல் கடந்து மெய்யுருவில் அவர்கள் இருப்பதனால் இப்படி பலவிதமான உடல்களையும் பலவிதமான செய்கைகளையும் பலவிதமான பல கோணங்கள்ல அவங்களால தன்னைத்தானே பரிணமிச்சுக்க முடியும். பரிணமிச்சு மக்களுக்கு பிளஸிங் பண்ணக்கூடிய ஒரு மாபெரும் சக்தியும் ஆற்றலும் அவர்களுக்கு இருக்கு. அப்படிப்பட்ட மிக வலிமை வாழ்ந்த பயிற்சி தான் வந்து பிரம்மயோகம். ஏன்னா அது சாதாரண பயிற்சி கிடையாது. குரு பிரம்மானந்த ஸ்ரீ சிவபிரபாகர சித்தயோகி சுவாமிகள் அவர்கள் அளித்த அவர்களுடைய பயிற்சி தான் இது. ஏன் நான் சொல்றேன்னா, அவர் வந்து ஏதோ ஒரு 50 வருஷமோ ஒரு 60 வருஷமோ வாழ்ந்த சித்தர் கிடையாது. கிட்டத்தட்ட 723 வருஷம் வாழ்ந்த 13-16 உடல்கள் எடுத்த மாபெரும் சக்தி படைத்த ஒரு சித்தர் தான் பிரம்மானந்த ஸ்ரீ சிவபிரபாகர சித்தயோகி சுவாமிகள் அவர்கள். சாதாரண விஷயம் கிடையாது. அவர் வந்து பிளஸிங் பண்ணிட்டு போறாரு. அவங்க பயிற்சியில உங்ககிட்ட வந்து பல அனுபவங்களையும் பல விஷயங்களையும் உங்களை தொடுறாரு. உங்க பக்கத்துல இருக்கிற மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் காமிக்கிறாருன்னா அதெல்லாம் அவரை எளிமையா நடக்கிறது கிடையாது. ஆனா பிரம்மயோகம்ல இது நடக்கும். இது நிறைய பேர் அறிஞ்சிருக்காங்க, நிறைய பேர் உணர்ந்திருக்காங்க. இதுக்கள் மூலமாக உங்க பிளஸிங் பண்ணிட்டு போக முடியும். உங்களுடைய பிரச்சனைகளாக இருக்கட்டும், கர்மவினையா இருக்கட்டும், மனப்பிரச்சனைகள், எதிர்வினை எண்ணங்கள் எல்லாத்தையுமே குணப்படுத்தக்கூடிய சக்தியும் வலிமையும் வந்து பிரம்மயோகத்திற்கு இருக்கு. அந்த நிலைகளுக்கு என்ன பெயர் அப்படின்னா, அட்டமா சித்துக்கள் பயன்படுத்தி சித்தர்கள் உங்கள் அருகில் வந்து போவாங்க. இப்ப அட்டமா சித்துக்கள்னா என்னன்னு நீங்க கேட்கலாம். அனிமா, மகிமா, லகிமா, கரிமா, பிராப்தி, பிராகாமியம், வசித்துவம், ஈசத்துவம் அப்படின்ற 8 நிலைகள் இருக்கு. இந்த 8 நிலைகள்ல அதில் அனிமா என்பது உடலை அணு அணுக்களாக பிரித்து எல்லா அணுக்களையும் அணுவை விட சிறியதாக எடுத்து போகும் சக்தி தான் அனிமா அப்படின்னு சொல்லப்படும். மகிமா என்பது தன்னுடைய உடலை மலையளவு தன்னை பெரியதாக்கும் சக்தி படைத்த பேராற்றல் தான் மகிமா என்று சொல்லப்படுவது. லகிமா என்பது தன்னுடைய உடலை பஞ்சு போன்று மாற்றி அப்படியே பிரபஞ்சத்தோட பறக்க விடும் சக்தி தான் வந்து லகிமா அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த லகிமா அப்படின்றது சும்மா சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா ஒரு சில பேருக்கு உடல் வந்து பாரமா இருக்கும், ஒரு சில பேருக்கு உடல் அப்படியே வெயிட்டா இருக்கிற மாதிரிலாம் ஃபீல் ஆகும், நடக்க முடியாது. இதெல்லாம் கடந்த நிலைக்கு போறது வந்து பிரம்மயோகத்தால சாத்தியம், பிரம்மயோகத்தால முடியும். ஏன் நான் இதை இந்த இடத்துல பதிவு பண்றேன் அப்படின்னா, எங்க வேணாலும் பறக்கலாம், எங்க வேணாலும் மிதக்கலாம். இதுல இறுதியா இருக்கிற சித்து என்னன்னா வசித்துவம், ஈசத்துவம். வசித்துவத்துக்கு நீங்க போகும்போது உங்களை சுத்தி இருக்கிற எல்லாமே உங்களுக்கு வசியமாயிரும். உங்களை சுத்தி இருக்கிற எல்லாமே உங்களுடைய ஈர்ப்புக்கும் உங்களுடைய கண்ட்ரோலுக்கும் வந்துடும். அதுக்கப்புறம் இறுதியா ஒரு விஷயம் இருக்கு, ஈசத்துவம். அதுதான் பெரும் நிலை. அது எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. அதான் சித்தர்கள் வந்து பேரின்பம் அப்படின்றாங்க. அது எக்ஸ்பிளைனே பண்ண முடியாத ஒரு விஷயம். அதை அனுபவப்பட்டா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். இந்த சித்துக்களை பெறணும் அப்படின்னா பிரம்மயோகம் மிக எளிமையாக உங்களுக்கு அதை காட்டும். அதுக்குண்டான ஆதாரங்களும் அதற்குண்டான பதிவுகளும் நான் இனி வரும் காலங்களில் பிரம்மயோகம்ல பை ஒன் நான் கண்டிப்பா நான் ஷேர் பண்ண சொல்றேன். நிறைய பேர் இதெல்லாம் யோகத்தால சாத்தியம் தானா, இதெல்லாம் முடியுமா, உண்மையாவே சித்தர்கள் காட்சி கொடுப்பாங்களா, சித்தர்கள் நம்ம கிட்ட பேசுவாங்களா, எப்பவுமே ஒரு நெகட்டிவாகவும் எதிர்மறை எண்ணங்களும் எனக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு, எனக்கு ஒரு நிம்மதி அப்படின்றதே வாழ்க்கையில கிடையாதுன்னு நிறைய பேர் நீங்க இருக்கீங்க. பட் எல்லாமே எளிமைதான், எல்லாமே சாத்தியம் தான். திருவள்ளுவர் சொல்றாரு, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படிங்கிறாரு. இவ்வுலகில் வந்து பொருள் தேவைதான். ஆனா ஒவ்வொரு மனிதனுக்கும் அருள் அப்படின்றது கிடைச்சிருச்சுன்னா, பரபரமாய் எங்கும் நிறைந்திருக்கும் இறைவனுடைய அருள் கிடைச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு பொருள் உலக வாழ்க்கை அப்படின்றது அவ்வளவு சுலபமாயிடும், அவ்வளவு எளிமையாயிடும். இதில் முதல்ல பார்த்தீங்கன்னா மாயை உங்களை கை வச்சு டைவர்ட் பண்றது உங்களுடைய மனதளவிலையும் உங்களுடைய உடல் அளவில் தான் உங்களுக்கு பல பிரச்சனைகளும் பல உபாதைகளும் உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கும். எப்போ நீங்க அதீத சக்தி வாய்ந்த யோக பயிற்சிகள் தீட்சை எடுத்து பயிற்சிகள் எடுக்க உங்களுடைய உடல் தன்மையும் உங்களுடைய மனமும் உங்களுடைய ஆன்மாவும் விழிப்படைந்து நீங்கள் அடுத்தடுத்த கட்டத்திற்கு நீங்க போகும்பொழுது எல்லாருடைய பிளஸிங்கும் உங்களுக்கு
கிடைக்கும். உங்களுடைய முன்னோர்கள் பிளஸிங்காக இருக்கட்டும், இறைவனுடைய பிளஸிங்காக இருக்கட்டும், சித்தர்களுடைய அருள்களாக இருக்கட்டும், எல்லா அருள்களும் உங்களுக்கு கிடைச்சதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது மென்மேலும் உங்களுடைய குடும்பத்தினரும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் வந்து ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு போவாங்க. ஏன்னா வாழ்க்கையில் எல்லாமே தேவைன்னா முதல்ல ஒரு மனிதனுக்கு அடிப்படையாக என்ன தேவை அப்படின்னா ஒருவனுக்கு மன நிம்மதி அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம். மன நிம்மதி இல்லாமல் நீங்கள் இங்கே என்னங்க எடுத்துகிட்டு போக போகிறீங்க? மன நிம்மதி தாங்க முக்கியம். முதல்ல மன நிம்மதி ஒரு மனிதனுக்கு வந்துருச்சு அப்படின்னா இங்கே நீங்கள் எதை வேணாலும் சாதிக்கலாம். உங்களுக்கு தேவையானது எல்லாமே கிடைச்சிரும். மனசு தேவையில்லாத விஷயங்களை அலப்பாஞ்சு ஓடுறத முதல்ல நிப்பாட்டிட்டீங்கன்னா எளிமையாக உங்களுக்கு இறை சக்தியும் இறை அனுகிரகமும் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா இங்கே எல்லாமே கிடைச்சிரும். இது ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும். அப்படி புதுசாக வந்த ஒரு யோகி கேரளாவிலேருந்து ஜாயின் பண்ணாங்க. ஆனால் நேற்று நடந்தது எல்லாத்தையும் கடந்த ஒரு விஷயம். ஏன்னா எனக்கு பயிற்சிகளில் இருக்கும்போது குரு நேரடியாகவும் காட்சி கொடுத்துருக்காரு, மறைமுகமாகவும் காட்சி கொடுத்துருக்காரு. இன்றளவும் நான் இங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கனாலும் இதுக்கும் குரு பிரம்மானந்த ஸ்ரீ சிவபிரபாகர சிதயோகி சுவாமிகள் அவருக்கு தான் முழுக்க முழுக்க காரணம். அவர்களோட ஆணைக்கு இணங்க தான் இந்த வீடியோவையும் நான் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் பேசிக்கிட்டும் இருக்கேன். அப்படி இது நான் வெளியே சொல்லும்போது கூட நிறைய பேர் நம்பலை. இப்படியெல்லாம் இருக்குமா, அப்படிலாம் வருவாங்களா, அப்படிலாம் காட்சி கொடுப்பாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகங்கள் நிறைய பேருக்கு இருந்திருக்கு. ஆனால் இது நாம் சொன்னால் புரியாது. ஆனால் உண்மையாகவே வெளியில் இருக்கிற மக்கள் வந்து அதை அனுபவப்படும் போது அவங்களுக்கு தெரியுமில்ல, அவங்க வாய்மொழியிலையும் அவங்க உண்மையாகவே அந்த சில விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது தெரியுமில்ல. ஆமாம் உண்மைதானே. ஏன்னா இங்கே எல்லாத்துக்கும் நீங்கள் ஆதாரம் கேட்குறீங்களே, ஆதாரம் இருந்தால் தான் ஒரு விஷயத்தை நம்புறீங்க. அப்படி ஆதாரத்தோட நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். சரி, என்ன விஷயம்னா இப்படி சித்துக்கள் அடைந்த சித்தர்கள் எளிமையாகவும் எல்லாத்துலேயும் ஊடுருவ முடியும். இது உங்களாலேயும் முடியும். பயிற்சிகள் மூலயமாக உங்களுடைய உடல் தன்மையும் உங்களுடைய மனதை அடுத்த கட்டத்திற்கும் அடுத்த வேற ஒரு டைமென்ஷனுக்கு நீங்கள் உணர்வு நிலைகளுக்குள்ள போகும்போது நீங்களும் மறைமுகமாக இருந்த இடத்திலிருந்தே அடுத்தவர்கள் என்ன நினைக்கிறார்கள், அடுத்தவர்களுக்குள்ள ஊடுருவ முடியும். இப்படி பல சித்துக்கள் ஒவ்வொருவராலையும் பெற முடியும். அப்படி பிரம்மானந்த ஸ்ரீ சிவபிரபாகர சிதயோகி சுவாமிகள் குருநாதரும் முருகனுடைய அருளும் அன்னைக்கு தைப்பூச நாளில் அவர்களுக்கு கிடைத்த ஒரு மாபெரும் விஷயம் என்ன அப்படின்னா நேரடியாக குரு அவர்களுக்கு காட்சி கொடுத்திருக்காரு. இதுக்கான ப்ரூஃப் வந்து நான் இதில் பதிவு பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அதை பார்த்துட்டு போங்க. 723 வருஷம் வாழ்ந்திருக்காரு. 13-16 உடல்கள் வந்து மாறி மாறி எடுத்து இருந்திருக்காரு. இதற்கான ப்ரூஃப் அப்படின்றது எங்ககிட்ட இருக்கு. அப்பேற்பட்ட மகான் சாதாரண ஒரு எளிமையான யோகம்னே என்னன்னே தெரியாத ஒரு பெண்மணிக்கு அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க பயிற்சியில் இருக்கும்போது பிளஸ்ஸிங் பண்ணிட்டு போயிருக்காருன்னா அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அவங்க கிட்டத்தட்ட எத்தனை ஜென்மங்களாக அவர்கள் செய்த புண்ணியம் என்று தெரியவில்லை. இது ரொம்ப ஒரு மகிழ்வான விஷயமும் அட்டன் பண்ணி இருந்தவங்களுக்கும் எல்லாருக்குமே பிளஸ்ஸிங் பண்ணியிருக்காரு. பல விதமான அனுபவங்களை அவங்க அன்னைக்கு பயிற்சிகளில் கொடுத்துருக்காரு. அதுக்கான வீடியோஸை வந்து நான் ஒன்னொன்னா நான் பதிவு பண்ண சொல்றேன். அவங்க கிட்ட குரு எந்த விதமா அப்ரோச் பண்ணியிருக்காங்க, குரு எப்படி அவங்கள பிளஸ்ஸிங் பண்ணிட்டு போயிருக்காங்க, அவங்க பக்கத்துல வந்து அவங்க கிட்ட இருந்துட்டு போனதுக்கான தடயம் என்ன அப்படின்றத அந்த அம்மாவே வகுப்புல பேசியிருக்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். எனக்கு கையிலும் முதல்ல மேல வைப்ரேஷன் இருந்துச்சு. அதே போல நீங்க சொன்னீங்கல்ல ஒரு பஸ்மத்தோட ஸ்மெல் சின்னதா இருந்துச்சு. பஸ்மம் முருகனோட வருது. பின்ன அதே போல விளக்கு பார்க்க சொன்னீங்கல்ல, ஒரு மிராக்கிள் நடக்கும். இந்த விளக்கில ஒண்ணுமே இல்லாம இருந்துச்சு. ஆனா இப்ப பார்த்தா ஒரு ஒயிட் கலர் ஹேர் இருக்குன்னு தெரியுமா தெரியல. சொல்லுங்க. ஒண்ணுமே இல்லாம இருந்துச்சு. டக்குன்னு பார்த்தா ஒரு ஒயிட் கலர் ஹேர். விளக்கு மேல இப்படி ஒண்ணுமே நல்லதான்னு வச்சேன். ஆனா ஒண்ணுமே இல்லாம இருந்துச்சு. பின்ன நீங்க கட் பண்ணிட்டு போனப்ப நான் பார்த்த போய் ஒயிட் கலர் ஹேர் அது மேல ஒட்டிட்டு இருந்துச்சு. குரு வந்திருக்காரு, சிவபிரபாகர சித்தயோகி அவர் வந்திருக்காரு. அதுக்கு தான் நான் சொல்லிட்டு போனேன், விளக்க கவனிங்க, உங்களுக்கு ஒரு மிராக்கல் நடக்கும் அப்படின்ட்டு. நல்ல விஷயம், சிறப்பு. நீங்களும் பிரம்மயோகம் போன்ற உயர் ரக பயிற்சிகளை பயிற்சி எடுத்து உங்களுடைய வாழ்விலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து கர்மாவும் எதிர்மறை எண்ணங்களாக உங்களுக்குள்ள இருக்கும் தீய ஆற்றல்களையும் தீய சக்திகளையும் அகற்றி ஒழுங்குபடுத்தி பரபிரம்மமாய் இருக்கக்கூடிய சிவத்திடம் சரணடைந்து அனைவரும் வாழ்வில் மேல்மேங்கு ஓங்க நான் குருவையும் இறைவனையும் வணங்குவதுடன் குரு அருள் உங்களுக்கு உண்டாகுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். குருவே சரணம். குரு கடாட்சம்.